குறைந்த வட்டி வீதத்தில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. வவுனியா நிலநடுக்கம் பாரிய அழிவுக்கான முன்னெச்சரிக்கை ஜாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர். கனேடிய விமான நிறுவனம் ஒன்றில் ரத்து செய்யப்பட்ட 40 விமான பயணங்கள். சிங்கள தலைவர்களை தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் ராஜ்குமார் ரஜீவ்காந்த். பிரித்தானியாவில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழர்கள் டேவிட் கெமரூன் வெளியிட்ட தகவல். இலங்கையின் இன்றைய காலநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நீடிக்கப்படும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலம் வதந்தியை நிராகரிக்கும் எம்பி. இலங்கையில் தொழில்துறையினருக்கு நிதியுதவி வழங்க புதிய அபிவிருத்தி வங்கி ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாகவும் அதன் மூலம் தொழில்துறையினருக்கு குறைந்த வட்டி வீதத்தில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதன்முறையாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இன்டர்நெட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ 2024 நேற்றைய தினம் ஆரம்பமானது. இந்த கண்காட்சியை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் புதிய அபிவிருத்தி வங்கி ஒன்று ஸ்தாபிப்பது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக பொருளாதார ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்படும். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்ற புதிய நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வவுனியாவில் பதிவான நிலநடுக்கம் பாரிய நிலநடுக்கத்துக்கான முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் என ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வவுனியா மற்றும் அதனை சூழவுள்ள பல பகுதிகளில் நேற்றிரவு 11:02 மணியளவில் நிகழ்ந்த புவிநடுக்கத்தின் அளவு 2.3 ரெக்டர் என தேசிய புவிச்சரிதவியல் மற்றும் கனிம வள பிரிவு அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் குவிமையம் தாண்டிக்குளத்துக்கும் கூமாங்குளத்துக்கும் இடைப்பட்ட மாரிக்கரம்பாளையம். இந்த குவிமையம் புவிமேற்பிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்துள்ளது. இன்று காலை இது தொடர்பாக இட்ட பதிவில் கருத்துரைத்த பலர் கல் அகழ்வு செயற்பாடுகள் மற்றும் குழாய் கிணறு தோண்டுதல் செயற்பாடுகள் காரணமாக இந்த நிலநடுக்கம் தோன்றியிருக்கலாம் என தெரிவித்தனர். ஆனால் புவிநடுக்கத்துக்கும் இவைக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது. வவுனியாவில் நிகழ்ந்த புவிநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்துள்ளது. எனினும் இந்த கல் அகழ்வு மற்றும் குழாய் கிணறுகள் புவி மேற்பரப்பில் இருந்து வெறுமனே 100 மீட்டருக்குள்ளேயே நிகழ்கின்றன என்பதுடன் இவை வேறு பல பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். பொதுவாக எதிர்வு கூற முடியாத இயற்கை அனர்த்தங்களில் புவிநடுக்கம் முதன்மையானது. உலகின் பல பிரதேசங்களில் நிகழ்ந்த பாரிய புவிநடுக்க நிகழ்வுகள் இரண்டாகவே நிகழ்ந்துள்ளன. முதலாவது மிக பொதுவானதாக வெறும் நடுக்கத்துடன் கூடியதாகவே அமைந்துள்ளது. இதனை உணர்ந்து கட்டுமானங்களை விட்டு வெளியே வந்து வெளிப்பிரதேசங்களில் நின்றால் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது புவிநடுக்கத்திலிருந்து எம்மை பாதுகாக்கலாம். அண்மை காலமான பகுதிகளில் இலங்கையில் கடற்பிராந்தியங்களிலும் நிலப்பகுதிகளிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கம் அதிக அளவில் பதிவாகின்ற நிலையில் இவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கங்களை இடம்பெறலாம் என்பதற்கான சமிக்கைகளாகவே கருதலாம். குறிப்பாக வெள்ளப்பெருக்கு, வறட்சி, புயல், சூறாவளி, நிலச்சரிவு, புவிநடுக்கம் தொடர்பான இயற்கை அனர்த்தங்கள் பற்றியும் வீதி விபத்துகள் பற்றியும் தீ விபத்துகள் பற்றியும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இவற்றினால் ஏற்படும் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளை தவிர்க்க முடியும் என புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் வெஸ்ட்ஜெட் விமான சேவை நிறுவனம் 40 விமான பயணங்களை ரத்து செய்ய உள்ளதாக அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. குறித்த விமான சேவை நிறுவன பணிப்பாளர்கள் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதால் பயணங்களை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இவ்வாறு விமான பயணங்கள் இடைநிறுத்தம் செய்யப்படுவதனால் சுமார் 6500 பயணிகள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொழிற்சங்கம் எடுத்த கோரிக்கைகளுக்கு உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் விமான சேவை நிறுவன பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற சிந்தனை காணப்படுவதாக சமூக அரசியல் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்தார். மக்கள் போராட்ட முன்னணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை குறித்த செய்தியாளர் மாநாட்டில் நேற்று தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மிக நீண்ட காலமாக தமிழர்கள் தங்களின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலும் தங்களுக்கு எதிராக தொடரும் ஒடுக்குமுறைக்கு எதிரான தீர்வு தொடர்பிலும் பேரினவாத அரசுகளோடு போராடி தற்போது ஒரு விரக்தி மனநிலையை அடைந்துள்ளனர். இதனால் இந்த தேர்தலில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். எங்கள் தேசிய
எங்கள் தேசிய வாழ்வின் பல பகுதிகளிலும் தமிழர் முக்கிய பங்கினை வகிக்கின்றார்கள் என பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் கெமரூன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய ராஜ்யத்தின் பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக வெளியிட்டுள்ள காணொலியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய தமிழர்களுக்கான கென்சர்வேட் கட்சியின் அர்ப்பணிப்பு மிகவும் உறுதியானது, தளர்ச்சியற்றது என குறிப்பிட்டுள்ளதுடன் எங்கள் நாட்டின் வாழ்க்கைக்கு நீங்கள் விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்குகின்றீர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். வர்த்தகம் முதல் கற்பித்த மருத்துவம், உங்கள் உயிர் துடிப்புள்ள கலாசாரம் போன்றவற்றின் மூலம் நீங்கள் விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்குகின்றீர்கள். எங்கள் தேசிய வாழ்வின் பல பகுதிகளிலும் தமிழர்கள் முக்கிய பங்கினை வகிக்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். எமது தமிழ் சமூகத்தின் வெற்றிகள் பிரிட்டனின் எதனை சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி. நாங்கள் உங்கள் அபிலாசிகளுக்கும் எதிர்காலத்துக்கான நம்பிக்கைகளுக்கும் எப்போதும் ஆதரவளிப்போம் என கூறினார். பல பிரித்தானிய தமிழர்கள் இலங்கையின் அண்மை கால வலிகளால் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வருடம் இலங்கையில் மோதல்கள் முடிவடைந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளது. எனது நினைவுகள் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தேடுபவர்கள் குறித்ததாக உள்ளன என தெரிவித்துள்ளார். நாட்டில் மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகம்பு மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவி காலத்தை 5 ஆண்டுகளிலிருந்து 6 ஆண்டுகளாக நீடிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக வெளியாகும் செய்திகளை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நிராகரித்தார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்புக்கு அமைய அவ்வாறு செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், தேர்தலை பிற்படுவது தொடர்பில் அரசாங்கத்துக்குள் எந்த ஒரு பேச்சு நடத்தப்படவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் அவ்வாறு செய்யவும் முடியாது. உரிய காலப்பகுதிக்குள் தேர்தல் நடத்தப்படும். புதிய அரசியலமைப்பு பற்றி கதைப்பதற்கு தற்போது நேரமில்லை. இலங்கையில் 4 தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டியுள்ளது. இந்த நிலையில் அரசியலமைப்பை மாற்றி அமைக்க நேரமில்லை. அதுக்காக மக்களின் அனுமதியை பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை. அச்சின் காரணமாகவே தடை உத்தரவுகளை பெறுகின்றனர். எனக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன் என தெரிவித்துள்ளார்.